முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. அன்பர்கள் அனைவருக்கும் பராபவாண்டி தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று சதய நட்சத்திர கும்பராசியில் ரிஷப லக்கணத்தில் மேஷ நவம்ச லக்கணத்தில் பிறக்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரு புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்றுள்ளது. சனி செவ்வாய் சேர்க்கை பெறும். சூரியன் உச்சம் பெறும் சஞ்சரிக்கிறார்கள். ராகு கேதுகளும் நடுவில் மற்ற கிரகங்கள் அமைந்த சர்ப்பதோஷத்தின் அடிப்படையில் புது வருடம் பிறக்கிறது. எனவே அனைத்து துறைகளிலும் திடீரென ஏற்றமும் இறக்கமும் உருவாகும். சந்திரனோடு ராகு இருப்பதால் மக்கள் மனதில் சஞ்சலங்கள் அதிகரிக்கும். இருப்பினும் குரு பார்வை சந்திரன் மீது பதிந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குவதால் பயப்பட தேவையில்லை. இந்த ஆண்டு ராஜாவாக குருவுக்கும் மந்திரியாக செவ்வாய்க்கும் சேனாதிபதியாக மேகாதிபதியாகவும் சந்திரனுக்கு பெரும் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்ந்தாலும் மக்களுக்கு வாங்கும் திறன் அதிகரிக்கும். கலை, கல்வி, ஜவுளித்துறை, ரியல் எஸ்டேட், மருத்துவம் மற்றும் விஞ்ஞானத்துறை, ஜோதிடத்துறை, பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை, கணினித்துறைகளில் வளர்ச்சி ஏற்படும். போதிய மழை பொழிந்து நாட்டில் சுபிட்சம் நிலவும். குருவின் பார்வையால் துலாம், தனுசு, கும்பம் ஆகிய 3 ராசிகள் புனிதமடைகின்றன. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியாகி கடகத்தில் சஞ்சரிக்கும் போது குரு உச்சம் பெறுகிறார். அப்போது நாட்டிலும் வீட்டிலும் நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். உச்சகுருவின் பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் 3 ராசிகளை பதிவதால் அந்த ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கும். வெற்றிகள் வீடு தேடி வரும். குரு கேதுவுடன் இணைவதால் ஆன்மீகம் தலைக்கும். அறிவியலில் புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்பட்டு ஆச்சரியம் தரும். தங்கம், வெள்ளி, பித்தளை போன்ற உலோகங்களின் விலை நிலையில்லாத வியாபாரமாக அமையும். மஞ்சள் உற்பத்தி அதிகரிக்க நேரும். மஞ்சளின் விலை சரிய வாய்ப்பு இருக்கிறது. பருத்தி உற்பத்தி அதிக அளவில் இருக்கும். பசுமாடுகள் உற்பத்தி அதிகரிக்கும். பால் உற்பத்தி அதிகரிக்கும். பல நலத்திட்டங்கள் மத்திய மாநில அரசுகளால் நிறைவேற்றி மக்கள் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். உலகில் ஒரு புதிய வைரஸ் நோய்கள் பரவலாம். ஆன்லைன் மோசடிகள் அதிகரிக்கும். தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக காட்டு விலங்குகள் கிராமங்களில் தஞ்சமடைய நேரும். பாலியல் தொல்லைகள் எதிரான குற்ற வழக்குகள் போன்றவை அதிகரிக்கக்கூடும். மஞ்சள், ஏலக்காய், லவங்கம், மாங்காய், தேங்காய் உற்பத்தி அதிகமாக இருக்கும். இருப்பினும் விலை அதிகமாகத்தான் இருக்கும். அமெரிக்காவில் வரி விதிப்பு அதிகரிக்கும். கல்வி கட்டணம், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் உற்பத்தி அதிகமாகி விலை வளர்ச்சி அடையும். வங்கக்கடலில் புயல் உண்டாகும். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் கடுமையாக மழை வந்து பாதிக்க நேரிடும். சூறாவளி காற்றுடன் மழை பொழிந்து பயங்கர சேதாரத்தை ஏற்படுத்தும். நடுக்கடலில் சரக்கு கப்பல்கள் திசை மாறி 3 நாட்கள் திசை தெரியாமல் தவிக்க நேரிடும். ஆலங்கட்சியில் உட்பூசல் ஏற்படும். முக்கிய நீர்த்தக்கங்களில் கசிவு ஏற்படும். புதிய ரக தொற்று கிருமிகள் பரவும். அதிகமான விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்காது. பாலியல் தொல்லைகள் அதிகரிக்கும். பழைய கட்சித் தலைவர்களுக்கு உயிர்கண்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வற்றாத ஜீவநதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். மத்தியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் முக்கிய பதவி வகிக்க நேரிடும். அமெரிக்காவுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இந்தியாவில் பல நிறுவனங்கள் புதிய ரக சாஃப்ட்வேர்களை கண்டுபிடித்து உலகிற்கு சமர்ப்பித்து இந்தியாவின் பெருமையை உயர்த்துவார்கள். ஆன்மீகம் தலைக்கும். பணத்திற்கு தட்டுப்பாடு அதிகரிக்கும். இந்த ஆண்டு சுபிட்சமடைய கூட்டு பிரார்த்தனை செய்வது நல்லது. விநாயகர், முருகன், சிவன், அம்பிகை, நந்தி, விஷ்ணு, சரஸ்வதி, லட்சுமி, அனுமர், பைரவர், நவகிரகம், 63 இஷ்ட தெய்வம், குலதெய்வம் என எந்த தெய்வங்களாலும் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை மனதார வேண்டி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகிற்கும் சேர்த்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது இதுவரை நடக்க என்று சொல்லக்கூடிய தீய விஷயங்கள் தவிர்க்க முடியாவிட்டாலும் அதை சகிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு ஆற்றலை இறைவன் தந்தருவார் என்று நம்புவோமாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி வைப்போம். நன்றி, வணக்கம்.